5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Consumption of drugs is against law and injurious to health. போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேரு வாட்? உங்களுக்கு உங்க பேர் கூட ஞாபகம் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வந்தேன் ஐயோ தெரியல. உங்க ஊர் பேர் கூட ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? என்ன? உங்களை தான் கேக்குறேன். தெரியலையே, எதுவுமே தெரியலையே. இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ட்ரக் பேஷண்ட் 4th ஸ்டேஜ். 4th ஸ்டேஜ்னா பேஷண்ட் அவரே மறந்துடுவாரு. 1 sec. ஓ, இவர் பேரு ராஜேஷ். கோவால ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவரு. இவர் வேற மாதிரி இருக்க வேண்டியவர். சிச்சுவேஷனாலயோ இல்ல வேற காரணத்தாலேயோ ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது எல்லாமே தெரிஞ்சே சுயமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. டுடே he is in the 4th stage. ஹலோ, அண்ணா, கோவா.
டேய் கொஞ்சம் வண்டி நிறுத்து. மது எங்க இருக்கா? ஹலோ, நீ என்ன இங்க? பார்த்தா என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? பார்க்கும்போதே தெரியுது. எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன். மும்பைல ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹைதராபாத் போற வழியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓ தம்பி, சார் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். சரி, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நீ என் ஜீப்லயே வந்துரு. நான் வரமாட்டேன். தம்பி சார் இந்த வண்டி ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஹைதராபாத் கொண்டு வந்துரு. ஓகே சார். ஏய் லீவ் மீ. ஏய் கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போவியா இல்ல பாதி வழியில இறக்கி விட்டுருவியா? நீ வண்டியில இருந்து குதிக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன குறை சொல்ற? அதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னு உங்ககிட்ட 100 தடவை சொல்லியிருப்பேன். மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ 1 இயர் அங்கேயே தான் இருக்க. நீ தானே விட்டுட்டு போன. Cheers guys. Oh. Hi. Can you dance with me? Yeah, sure. Come. Excuse me. Hey. Sorry. It's okay. Thanks. Thanks. Where? Okay. Washroom. Okay. ஏய் தள்ளி போடா. Leave me. வாடி. Who are you? Leave me. Leave me. Hey! ஹலோ அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. என்ன விஷயம் சொல்லு. இங்க ஒருத்தர் ஓவரா சீனா போட்டுட்டு இருக்கான். நீங்க வாங்கண்ணா. டேய், வெச்சு கையெடு. ஏன் ஆளுகளே அடிச்சுட்ட போலகுது? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? ஏய் சொல்லுங்கடி. தள்ளுங்கடி, அறவே கடகளா. டேய், சனத் நகர் சத்யாவை தெரியுமா உனக்கு? ஸ்னேக் பாபு தெரியுமா? நாய் சேகர தெரியுமா? என் அண்ணனுங்கடா. குலாப் சிங்குக்கு, கூல்பேட் சங்கருக்கு சைட் டிஷ வச்சு சரக்கூத்தி குடுக்கறவடா நாங்க. இதாண்டா எங்க ரேஞ்சு. தூலா ரவி, கேர் ஆஃப் கரீம்நகர். கமான். எப்பயாவது அடி வாங்கிருக்கியா? இப்ப வாங்குவ. அடே தம்பிக்கு கொஞ்சம் நம்ம பரம்பரை என்னன்னு காட்டுங்கடா பேபிஸ். இப்ப வந்து தடவுடி. இப்படி வந்து தடவு. இப்ப தடவு. அடே அதுக்குள்ள தம்பி கதையை முடிச்சிட்டீங்களாடா? டேய் போங்கடா.
ஏய் You goda. ஏய் ஏய் என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என் பேட்டை கட்டிட்டாத. ஐயோ கட்டிட்டானே. டேய் தள்ளி போடா. ஐயோ ஆள விடுறா சாமி. ஏண்டா ஏதோ ரவி தூலா தூலா ரவின்னு சொன்ன? அண்ணே தயவு செஞ்சு அப்படி சொல்லாதனே. இனி நான் எங்கேயும் பேச கொஞ்ச மாட்டேன். நேரத்துக்கு முன்னாடி ஸ்னேக் பாபு நாய் சேகர்னு சொன்ன? சினிமா டைலாக்னே. என்னோடது ஒன்லி லைவ் ஆக்ஷன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. அம்மா அண்ணா சூப்பரா ஃபைட் போட்டியேனா? நீ எந்த ஊரு? கரீம் நகர். நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்ன அடிக்கிற தைரியம் கரீம் நகர்காரனுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது. கொஞ்சம் சும்மா இரு மது. மது என்ன விடு மது. ஹே கொஞ்ச நேரம் சும்மா இருடி மது. மது என்ன அதிகமாயிடுச்சா? ஆக்சுவலி நாங்க சும்மா பெட் கட்டிக்கிட்டோம், அதனால இந்த அளவுக்கு குடிச்சிட்டோம். ஆக்சுவலி இவ குடிக்க மாட்டா, சரியான லூசு. எனிவே அவங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்துனதுக்கு thank you very much. ठीक है. Thank you. ஹலோ, டெய்லி ஜாகிங்க்கு இங்க தான் வருவீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பத்தாது, மார்ஷல் ஆர்ட்ஸும் கத்துக்கோ. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். என்ன உங்களுக்கு தெரியுமா? நேத்துக்கு நைட் பப்ல ஓஹோ, குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லாத அளவுக்கு எதுக்கு குடிக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்டு கட்டினேன், அதுக்கு தான் குடிச்சேன். தோத்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. அது இருக்கட்டும்,
ராத்திரியில என்ன அந்த கெட்டப்ல பார்த்து லைன் ஓ விடுறீங்க. உனக்கு அப்படி தோணுச்சா? அந்த ட்ரெஸ்ல யார் என்ன பார்த்திருந்தாலும் என்ன பார்த்து சொக்கி விழுந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ். ஆனா என்ன மாதிரி ஆளுங்க ஹீரோயினை தான் லவ் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி ஐட்டம் கேர்ள் எல்லாம் இல்ல. What do you mean? மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ஐட்டம் கேர்ளானா? காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? மாடர்ன் ட்ரெஸ் போட்டா யாரும் காதலிக்க மாட்டாங்களா? எதுக்கு லவ் பண்ண மாட்டாங்க? நேத்து நைட்டு தான் லவ் பண்ணாங்களே. யூ பை தி வே, எல்லாருமே சிலுக்கு சுமிதாவை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஸ்ரீதேவியை தான் லவ் பண்ணுவாங்க. வரட்டா? யூ ஏய் நில்லு. ஹாய். ஹாய். என்ன லேட்டு? நேத்து நைட் மறுபடியும் பார்ட்டியா? சாச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு என்னோட டாட் பர்த்டே. ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கேக் கட் பண்ணோமா, அதான் வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஹலோ ரேஷ்மா, எங்க நின்னே கேக்குற? உனக்கே தெரியும்ல இந்த டைம்ல நான் எப்பவும் ஜாகிங்ல இருப்பேன்னு. என்னது பார்ட்டியா? நான்லாம் வரலப்பா. இந்த பப் பார்ட்டிஸ்க்கெல்லாம் இனிமே நான் வரமாட்டேன்ப்பா. சாரி. நீ என்ன எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் வரமாட்டேன். ஐயோ, உனக்கே தெரியும்ல நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன்னு. என்னது? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொள்கையை மாத்திக்கிறதுக்கு இதென்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இல்ல ஃபேஸ்புக்ல போஸ்டா? ஒரு தடவை நான் லைஃப்ல முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாத்திக்கவே மாட்டேன். ஓகேயா? ஓகேவா? ஓகேவா? போனை வச்சுட்டாளா? சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. என்ன நம்பலையா? நம்பிட்டேன். அதுக்கு பதிலா நைட் அலாரம் வச்சுட்டு நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஓ சொதப்பிட்டனே. என் மனசு புரிஞ்சுக்க மாட்டியா? ஓ ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. இங்க வா. என்னடா சைட் அடிக்கிறியா? பார்த்த உடனே கவுந்துருவேன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் நீ வேற ஆள பாரு. என்ன மாதிரி பொண்ண கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நல்ல கேரக்டர் இருக்கணும், வெளியில ஒரு கேலிபர் இருக்கணும், பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹீரோல பிரபாஸ் மாதிரியும், பேட்டிங்ல கோலி மாதிரியும், அன்பு காட்டுறதுல பேரண்ட்ஸ் மாதிரியும், லவ்வர் மாதிரி தாளாட்டணும், சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா கரெக்ட் பண்ணலாம்லாம் நினைக்க கூடாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. போய் ஜாகிங் பண்ணு போ. எனக்கு எதுவும் கேட்கல, திரும்ப சொல்றீங்களா? சீ போ. டிபிக்கல் பேட் பாய். என்னாச்சு? எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க புராணத்திலயும் புக்ஸ்லயும் தவிர வேற எதுலயும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேண்டாம். எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னை கட்டிக்க போற பையன் நல்லவனா இருக்கணும்னு நினைப்பால. ஃபார் எக்ஸாம்பிள் உன்ன மாதிரி ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணை என்னால சமாளிக்க முடியாதுப்பா. பேடா இருந்தா பேட் கேர்ள்ன்றான், குட்டா இருந்தா குட் கேர்ள்ன்றான். இவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலையே. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஆனா உனக்காக ஒண்ணு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கல. ஓ எனிவே தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக தான் நீ இதை போட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அழகுல வாங்கியிருப்பேன். அப்புறம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். ஹலோ, நீங்க என்ன இங்க? ஹே, இது என்ன ஸ்மோக்கிங் ஜோனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஸ்ட்ரீட் ஃபுட் என்ஜாய் பண்ணலாம்ன்றதுக்காக இங்க வந்தேன்.
அப்படியா? ம் என்ன ஆர்டர் பண்ணீங்க? இங்க கார்ன் ரொம்ப நல்லா இருக்கும். நீயும் சாப்பிடுறியா? ஏய் ஏய் என்னாச்சு? What happened? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. Are you okay? ஓகேவா? எனக்கு ஆஸ்துமா இருக்கு. ஓ அப்படியா? ஆக்சுவலி காண சூடு பண்ணும்போது புகை வந்ததில்ல, அதனால உனக்கு அப்படியே ஆயிருக்கலாம். நீ கார்ல கிளம்பு, நான் உன் பின்னாடியே வரேன். ஓகேவா? பாய். பார்த்து ஓட்டு. யா. ஹேய், ஒரு சின்ன பெட் வச்சுக்கலாமா? பெட்டா? என்னது? அது என்னன்னா, இங்க இருந்து அந்த ஸ்டோன் வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். ஜெயிச்சா என்ன தருவ? ஜெயிச்சிட்டா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன். நீ தோத்து போயிட்டா என் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அப்படியா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியலையே. நிறைய இருக்கு. நாம காதலிக்கிறவங்களுக்கும் நம்மள காதலிக்கிறவங்களுக்கும் நிறைய இருக்கு. அடேங்கப்பா. ஓகேவா? லெட்ஸ் கோ. நான் தான் ஜெயிச்சேன். ஏய் என்னாச்சு? மது இன்னேல இருங்க. மது மது இன்னேல கொண்டு வந்தியா? மது ஓ மை காட், இப்ப என்ன பண்றது? மது ஃபைனலி உன் லவ்வர் நீ ஆசைப்பட்ட மாதிரியே இருக்காரு போல இருக்கு. ஏன் ஆள் ஒன்னும் அவ்வளோ வீக் கிடையாதுடி. பொண்ணுங்க இடம் கொடுத்தாங்கன்னு வையே, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். இந்த மாதிரி லைஃபை ஈஸியா எடுத்துக்கணும், இல்ல லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா. என் ஆள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? மேடம் ரொம்ப டீப் லவ்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. லவ் பண்ணு, ஆனா கண்மூடித்தனமா இருக்காத. இந்த காலத்துல நாம முதல்ல நம்மளை லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். அந்த மாதிரி பயந்துட்டு லவ் பண்றதுக்கு பதிலா பேசாம லவ் பண்ணாமலே இருக்கிறது நல்லது. லைஃப்ல ஒரு வாட்டியாவது யாரையாவது நம்ம ஜென்யூனா லவ் பண்ணணும். நான் அவனை காதலிக்கிறேன். நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற செல்லம். பிரச்சனை அடிச்சுன்னு வையே, லேடி அர்ஜுன் ரெடி ஆயிருவ. லவ் எவ்வளவு சந்தோஷம் தருமோ அந்த அளவுக்கு வலியும் தரும். பி கேர்ஃபுல். ஷோ. மதுவோட லவ்வர் எந்த அளவுக்கு சின்சியர்னு நாம கண்டுபிடிக்கணும். ஒரு தடவையாவது அவனை நாம மீட் பண்ணணும். ஹாய், ஐம் ஸ்ருதி. ஹாய். ஓ ஹலோ. நான் மது ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? நீங்க கிறிஷ் தானே? யா. ஐம் சாரி. உனக்கு உன் ஃப்ரெண்ட் மாதிரி ஆஸ்மா இருக்கா? ஹலோ. ஏய் 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 ஸ்ருதி. ஏய் what happened? ஸ்ருதி. ஏய் ஸ்ருதி, are you okay? ஏய் ஸ்ருதி, இன்னேலர் கொண்டு வரலையா? ஓகே ஓகே. ஸ்ருதி ஸ்ருதி, இப்போ நீ ஓகேவா? Are you able to breathe? Get up. பாத்து. நீ இப்போ ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ.
ஹாய் மது. ஹலோ. என்ன பேச மாட்ற? என்னாச்சு? என்ன சைலண்டா இருக்க? See this. இது யார் போட்டோ எடுத்தா? மது? ஏய் மது, மது. தப்பா நினைச்சிடாத. ரோஜாக்கு உனக்கு மாதிரி ஆஸ்மா இருக்குல்ல, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. பிரீத் கொடுத்த அவ்வளவுதான். ஆஸ்துமா இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவியா? அவளுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஒன்னா இருந்தா ஹெல்ப் பண்ணிடுவியா? என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தா நான் சொல்லாம இருந்திருப்பேனா? எனக்கு என்ன தெரியும்? ஆபத்துல இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுமே தவிர அதை ஆராய கூடாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன புரிஞ்சுக்கணுங்கிற? நீ செஞ்ச காரியத்தால என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானமே போச்சு. வேணும் தான் இப்படி பண்ணிருக்கேன். பொண்ணுங்கனாலே பைத்தியமா இருக்கிற ஒருத்தனை ஏன் லவ் பண்ணனு எல்லாரும் கேக்குறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன? அந்த பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுத்தேன்னா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா? ரெண்டுமே. எனக்கு அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. நிஜமா பிரச்சனை நினைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி என் கூட வாக்குவாதம் பண்ணியே. லவ் பண்றவனுக்காக நம்ம ஒரு நிமிஷமாவது யோசிக்கணும்ன்றத நினைச்சு பாரு. இப்ப வரைக்கும் நான் உன் பிஹேவியரை கேள்வி கேட்டதே இல்ல. உன் ஆசைக்கு நான் தடை போட்டதே இல்ல. நான் உன்னை அப்படியே தான் ஏத்துக்கிட்டேன். நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கிறியா இல்லையான்னு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உனக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேன். நல்லா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ண. காதலுக்கு வேண்டியது சந்தேகம் இல்ல, நம்பிக்கை. நான் அன்னைக்கு பேசினது தப்புதான். அதுக்காக என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? அது ஒன்றும் காடல. கால் பண்ணா கேப் வரப்போகுது. 1 year ஆச்சு. ஒரு வாட்டி கூட கால் பண்ண தோணலையா? நான் எப்படி இருக்கனாவது நீ கவலைப்பட்டியா? இந்த 1 yearல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எங்க இருக்க, எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க இருந்தாலும் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் இப்பயும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அதை நீ கொஸ்டின் பண்ணிக்கோ. கிளாரிட்டி இல்லாம இருந்திருந்தா உனக்காக எதுக்கு 1 year வெயிட் பண்ண போறேன்? இந்த 1 yearல ஒரு தடவையாச்சும் எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. நான் எதுக்கு செய்யணும்? லவ் பண்ணா பண்ணிதான் ஆகணும். சரி, யார் பண்ணணும்ன்றது அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப சொல்றேன், சாரி. ஓகேவா? ம். இது மாதிரி குடிசைல டைனிங் டேபிள் ஏற்பாடு பண்ணிருக்கிறது சூப்பரா இருக்குல்ல மது? நம்ம ஊர்லயே இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல. நம்ம பிளான் பண்ணலாம். கிரிஷ், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்கள ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லு. சரிடா, நீ உள்ள போய் உட்கார்ந்து ஆர்டர் பண்ணு. we will join. ஓகே? யார் நீங்க? எங்கடா சமவா? மது, 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 மது.
ஹலோ, யார் பண்ணீங்களா? என்ன வேணும் சார்? அது எஸ்ஐ சாரை பார்க்க வந்தோம். சார். இதோ வந்துடும் சார். சார், உங்களை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்க சார். வர சொல்லு. வாங்கப்பா வாங்க. ம் 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 சொல்லுங்க சார். எங்க ஃப்ரெண்டை காணோம் சார். எங்க தேடியும் கிடைக்கல. உங்க ஃப்ரெண்டு மிஸ்ஸிங்? ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான். நீங்க எப்போல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் சார். க்ளோஸ்னா லவ்வா? ஆமா சார், ரொம்ப நாளா அவளை எனக்கு தெரியும். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் அவளை மீட் பண்ணேன் சார். இன்னைக்கு தான் ப்ரொபோஸும் பண்ணேன், லவ் அக்செப்ட் பண்ணா. ஆனா மிஸ் ஆயிட்டா. எங்க மிஸ் ஆயிட்டாங்க? ராமாபுரம் தாபால சார். ஏய், உன்னை கேட்டனா? சார் சாரி சார். சாரி சார். நீ எதுக்குடா சொல்ற? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஹலோ சார், இது ரொம்ப அநியாயம் சார். இத பத்தி நான் சீனியர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ எங்க போய் சொல்லணுமோ தாராளமா சொல்லிக்கோ. இன்னைக்கு நான் உனக்கு லாடம் கட்டாம விட மாட்டேன். சார், நீங்க தேவையில்லாம எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க. உங்களுக்கு டார்கெட் கேசஸ் இல்லைன்னு எங்களை மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? முதல்ல உன்னை தூக்கி உள்ள போடுறேன், அப்புறம் என் டார்கெட் என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஏய் கான்ஸ்டபிள்ஸ், இவனுங்களை தூக்கி உள்ள போடுங்க. என்ன பேசுற? வா சார், நாங்க எந்த தப்பு பண்ணல. ஏய், வாடா சார், இப்படி பண்ணீங்க. விடுங்க சார், எங்களை விடுங்க சார். எந்த தப்பு பண்ணல சார். ஏய் சார், என்னடா? ஏய் விடுங்க சார். ஏய் தாடி. வாங்கடா, நம்ம இது போலாம். ஏய் ஏய், கை சீக்கிரம் வாங்க. ஏய் சீக்கிரம் வாடா. போங்க பாசா.
என்னடா இது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நம்மள அரெஸ்ட் பண்றாங்க. அதான் எனக்கும் புரியல. சார், எனக்கு எதிரில் தான் நின்றுட்டு இருக்கானுங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். வேலையை முடிச்சுட்டு கால் பண்றேன் சார். இப்ப நம்ம என்ன பண்றதுடா? எனக்கு அதான்டா எதுவும் புரியல. இந்த போலீஸ் எதுக்காக நம்மள சேஸ் பண்றாங்கன்னு தெரியல. கிறிஸ், நீ ஏதாவது பேச என்ன பண்ணலாம்? பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல மது எங்க இருக்கான்னு நம்ம தேடணும். நம்மளுக்கு தெரியாம ஏதோ நடந்துட்டு இருக்குடா. ஆமாண்டா, எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. என்னோட நிலைமையா தான்டா. டேய், நாம இப்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. பொறுமையா யோசிக்கணும். சார், மது, நீயா? நீங்க பண்ணது சரியா? ஒரு பொம்பளை புள்ளைய அப்படி தனியா விட்டுட்டு வரலாமா? மது, உனக்கா நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆமாமா, பெருசா கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? உண்மையிலே என் மேல உனக்கு காதல் இருக்கா? என்னது? எனக்கு உன் மேல லவ் இல்லையா? இருக்கா? ம். எவ்வளவு இருக்கு? இவ்ளோ இருக்கு. இன்னும் சொல்லணும்னா டேய், கிறிஷ கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லையா? அவனுக்கு என்னடா, அவன் குபேரன். ₹1 கோடி கேட்டா கொடுப்பானா? சத்தியமா தரமாட்டான். கேட்கிற விதத்துல கேட்டா தாராளமா கொடுப்பான். என்னடா சொல்ல வர? அவனுக்கு மதுனா பிடிக்கும் இல்லையா? உயிரிடா. அப்படின்னா நம்ம மதுவை கடத்துற மாதிரி அவன்கிட்ட போன்ல பேசி அவன்கிட்ட 1 கோடி பேரம் பேசுவோம். அப்படி இல்லைன்னா உன்னோட உயிரான மதுவை நம்ம கொன்னுடுவோம் சொல்லுவோம். ஐடியா நல்லா தான் இருக்கு. அவன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா? ரொம்ப யோசிக்காத. நீ லைஃப்ல எவ்வளவு படத்தை கேஸ்டிங் பண்ணாலும் இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. அப்ப பண்ணிடலாமாடா? செய்யலாம், வா. ஹலோ. நீ பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. பொண்ணோட மது இப்ப என்கிட்ட இருக்கா. அவளை உயிரோட பார்க்கணும்னா நான் சொல்றத செய். போலீஸ் கிட்ட மட்டும் போன உன்னோட மதுவை நீ உயிரோட பார்க்க முடியாது. ₹1 கோடி ரெடி பண்ணி வை. வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் கால். ஹலோ ஹலோ ஹலோ. அவன் ஃபோன் பண்ணான்னு வை. அப்போ நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்டிப்பா அவன் நம்ம வழிக்கு வருவான் பாரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? மது உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இத பாரு, அவனே கால் பண்றான்.
அப்படின்னா நம்ம பிளான் சக்சஸ் தான். சரி முதல்ல போன்ல சிம்மு மாத்திரா இல்ல மாட்டிடுவோம். சரிடா. டேய் மது யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாடா, 1 கோடி ரூபாய் பணம் கேக்குறாங்க. டிமாண்ட் பண்ணது யாரு? யாரும் தெரியல, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்ததுடா. நம்ம வேணா உடனே போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நம்ம போலீஸ் கிட்ட போனா மதுவை கொன்னுடுன்னு சொல்லி பயமுறுத்துறானுங்க. சொல்லலன்னா எப்படிடா? நம்ம பணத்தை கொடுத்துட்டு மதுவை கூட்டிட்டு வந்துடலாம். பணத்தை வாங்கிட்டு அவங்க மதுவை விடலனா? டேய் பாசிட்டிவா யோசிக்கலாம்டா. கிரிஷ், டே கிரிஷ், எங்க போற? பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. டே கிரிஷ், நான் சொல்றது கேளு, நம்ம போலீஸ் கிட்ட போலாம். போலீஸ்க்கு போனா மதுவை கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவானுங்க. பணத்தை விட எனக்கு மதுதான் முக்கியம். அவன் கேட்ட பணம் இதுல இருக்குடா. மது சேஃபா கூட்டிட்டு வாங்கடா. நீங்க போய் ஜாக்கிரதையா போங்கடா. கோடி ரூபாடா. டேய் கோடி ரூபாடா. இப்போ நம்ம கோடீஸ்வரன். எஸ். யா கோவா போலாமா? என்னடா கோவான்ற? இப்பதானே போயிட்டு வந்தோம். கோவா வேண்டாம், வேற எங்கனா போலாம். பேங்காக். பேங்காக். எஸ். ஆனா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் அட்ரஸ்க்கு நம்ம போகணும். எதுக்குடா? ஒண்ணுதான் இல்ல. போகாம என்ன பண்றது? நாளைக்கு போலீஸ் என்கொயரி பண்ண நம்ம அங்க போன மாதிரி காட்டணும் இல்லையா? ஓகே. சார் சார் சார், காஃபி. என்னடா நீ தனியா வர? மது எங்கடா? பணத்தை கொடுத்துட்டு மதுவை கூட்டிட்டு வரேன்னு போனா கால் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐ அம் ட்ரைங் டு கால் ஹிம். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஹலோ. ஹாய்டா, சொல்லு. டேய், அகில் உன்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்தானா? பணமா? இல்லையேடா. ஏதாவது சொன்னானா? இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா? சொல்றா, பண்ணிக்கலாம். இல்ல, அது எதுவும் இல்லடா. சரி, உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு சொல்லு. சரிடா, ஊர்ல இருக்கேன், கேட்டு ஃபோன் பண்றேன். சரி, அவனை கேட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேடா. என்ன அவன் திரும்ப போக சொன்னான். இப்போ கால் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவனுக்கு என்னதான் ஆச்சு? சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சத்தம் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. டேய், உன்னோட கண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன் கண்ணுல பயம் தெரியணும்டா, இன்னும் அதிகமா தெரியணும். உன் கண்ணுல பயத்தை பார்க்கணும். டேய், உன் கண்ணை என்ன கொடுத்துறியா? உன்னோட கண்ணை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்.
சார் என்ன விட்டுருங்க சார். விஜய் சார் இவனை என்ன பண்ணலான்ற? சுட்டு தள்ளிடலாம் சார். கன்ல ஷூட் பண்ணிடலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இவனை கொல்றதா சார் சரி. பாவம் சார், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சார். இல்ல கிருஷ்ணா, இவனை பயங்கர கொடூரமா கொல்லணும். எப்படி கொல்லலாம்? என்னோட குறி உன் கண்ணு மேலதான். உன்னோட கண்ணு காலையில சூரிய உதயத்தை பார்க்க கூடாது, அதான் என் கான்செப்ட். நகரத்தின் மைய பகுதியில் கொடூரமான கொலை. இறந்து போன நபர் அகில் என கூறுகிறார்கள். அவருடைய வாலெட்டில் உள்ள அடையாளத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். கொலைக்கான காரணம் சரியாக தெரியவில்லை. உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அவனை பிடிச்சிட்டு வாங்க. சார் என்ன ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க? என்ன விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் நோ சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் சார் வேணாம் 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 என்ன விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். தேவராஜ், மூடி இருக்க அந்த ஃபேக்டரிக்குள்ள தான் அந்த பையன் இருக்கான். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சார். இந்த தடவை கண்டிப்பா அவனால தப்பிக்கவே முடியாது சார். ஓகே, பாய் சார். அங்க போய் பாருங்க. எஸ் சார். எங்கேயும் செக் பண்ணுங்க. Go there. Okay, sir.
அட்டாக்! உங்க எல்லாருக்காகவும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேட்டையாட சிங்கம் மாதிரி ரெடியா காத்துக்கிட்டு இருக்கேன். அகில எதுக்காக கொன்னீங்க? சந்தீப்பை எதுக்காக கொன்னீங்க? சந்தீப் என்னை விட்டுட்டு போகும்போது எங்க போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி உங்க போலீஸ்காரங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்ண அரை மணி நேரத்துல தான் அவன் இறந்து போயிட்டான்னு நியூஸே வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என் ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டாங்கன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தோம். இப்பதான் புரியுது நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை டார்கெட் பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கு தான் என் மொபைல் ஆன் பண்ணி நானே சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணேன். எதுக்காக இந்த கேம்? சொல்லு சொல்லு. உனக்கு மதுரமாவை தெரியுமாடா? எந்த மதுரையுமா? ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறவங்களை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக கோவா வந்தாங்களே அவங்க தான். ஆமா, ஏதோ தெரியும். ஓஹோ, சின்ன அறிமுகம் தானா? இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமும் சின்ன அறிமுகம்னு சொன்னா நாங்க நம்பணுமா? கமான், உண்மையை சொல்றா. மதுவோட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே அப்செட்டா இருந்தேன்.
அவளை பத்தி ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவளை பத்தின டீடைல்ஸ் கேட்டுட்டே தான் இருந்தேன். ஆனா அவ இல்லாத வாழ்க்கை என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. ஒரு 1 இயர் என்னோட பிசினஸ்ல நான் பிஸியா இருக்கணும்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் என் மைண்ட் எதுலையுமே செட் ஆகல. அங்க நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நான் மறுபடியும் என் வீட்டுக்கு போகும்போது மது என் ஞாபகத்துல வருவா. அதான் வீட்டுக்கு போகாம என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த கவலையை மறக்கணும்னு நினைச்சேன். டே ரமி, நான் கிரிஷ். எங்கடா இருக்க? ஹே கிரிஷ், வாட் அ சர்ப்ரைஸ். இன்னொரு சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன மாமா சொல்லு. நம்ம எல்லாரும் மீட் பண்ண போறோம். எப்ப, எங்க சொல்லுப்பா. எஸ் மிதா, we are going to meet in Goa. Goa? Definitely we'll catch up, Krish. When we are going to meet? சந்தீப், அகில், நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்னோட கவலைகளை மறக்கணும்னு அவங்க எல்லாரையும் நான் கோவாக்கு இன்வைட் பண்ணேன். டேய் சந்தீப், நான் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ரம்மியை லிப் டு லிப் கிஸ் பண்ண போறேன். எவ்வளவு பெட் வச்சுக்கலாம்? அவ என்ன லூசு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அவளுக்கு கிஸ் கொடுக்கும்போது அவ சும்மா நிக்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. லிப் டு லிப் கிஸ் பண்ண போறேன். பெட் என்னன்னு சொல்லு. சரிடா, என்னோட கோல்ட் செயின் தரேன். டன். ஆமாண்டா, 1 இயரா நான் அவ என் லவ்வர்னு சொல்லி முத்திர குத்தி சுத்திட்டு இருக்கேன். அவ எனக்கே டாட்டா காமிச்சிட்டா. உனக்கு மட்டும் டீப்பா மொத்தம் கொடுக்குறா. நாங்க 2 பேரும் இன்னைக்கு தான் முதல் தடவையா மீட் பண்றேன்னு நினைச்சிட்டு ஆமா. இருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்குள்ள அறிமுகம் ஆயிடுச்சுடா. FB-ல பயங்கரமா சேட் பண்ணி ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்போ லைவ்ல கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். டேய் வாய முடுங்கடா இடியட்ஸ். அறிவில்லை உங்களுக்கு? ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. அவ ஒன்னும் நம்மள மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லடா, Facebook ஃப்ரெண்டு தான். இருந்துட்டு போட்டோம், ஃப்ரெண்டு தானே அவ. டேய், FB-ல ஃபேஸே இல்லடா, எல்லாமே ஃபேக் தான். அதனாலதான் அதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கள பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இது கரெக்ட் இல்லடா. சரி, நாங்க தப்பானவங்க தான். அவ என்ன பண்ணான்னு பார்த்தல. இவன் வாய அவ விடவே இல்ல. நீ பாத்துட்டு தான் இருந்த. இப்ப அவளை என்ன சொல்வ? டேய், எங்கேயோ யாரோ அப்படி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது கரெக்ட் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப புனிதமானது. சி, ஒரு பொண்ணு கிட்ட அப்படி பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு தான் அவங்க மேல கோவப்பட்டேன். ஆனா என்ன கூல் பண்ணலான்னு பப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கதான் நான் மதுரமாவை பார்த்தேன். நாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ வீடியோ எடுத்தா. கேஷுவல் தான் நினைச்சேன். ஆனா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் அப்புறம் தான் புரிஞ்சுது. ஹாய், ஐ மதுரமா. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்களை பார்க்கும்போது என்னதான் நீங்க 25 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்பவும் நீங்க ஸ்டேஜ் 1ல தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலி நீங்க 25 கிராம்ஸ் ட்ரக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹலோ, வாட் ஆர் யூ டூயிங்? பசிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஏதாவது பொண்ணை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு. ஏய் ஏய் நெல்லுடி. ஏய் நெல்லுடி, நெல்லு. ஏய் ஏய் ஏய்
என்னை விடு. Thank you so much. It's okay. Are you okay? Hi, I'm Madhurama. I'm Krish. அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Research. ரிசர்ச்சா? என்ன ரிசர்ச்? Drugs எடுத்துக்கிட்டவங்கள பத்தின research. இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? Anyway, thank you very much. My pleasure. ஒரு செல்ஃபி? Yeah, sure. பார்ட்டிஸ், பப்ஸ், டைம் பாஸ். நாங்க அப்படிதான் எல்லா நாளையும் என்ஜாய் பண்ணோம். ஆனா ஒரு நாள் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு நீ மிகப்பெரிய களங்கோட்டா. ப்ரோ ப்ரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரம்மி இருக்கிறத பார்த்ததுனால சந்தீப் அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டான். ரம்யா உனக்கு என்ன பர்மனண்டாடா? என்ஜாய் பண்றது தானே ஃப்ரெண்ட் ஆன. இருந்தாலும் அவ எனக்கு மட்டும் தானே சொந்தம். அவளை அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? என்ன பண்ண போற? கொல்ல போறேன். ஆனா அடுத்த நாள் நிஜமாவே ரம்மி இறந்துட்டான். டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரம்மி க்ளோஸா இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனை கொன்னுட்டல. நான் எதுக்கு கொல்ல போறேன் ப்ரோ? Stop it guys. ரம்மியை யார் கொன்னதுன்னு எங்களுக்கு தெரியாது. அங்க இருந்தா ப்ராப்ளம் ஆயிடும்னு ஹோட்டல்ல இருக்கிறவங்கள மேனேஜ் பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். அந்த மதுரமா வேற யாரோ கிடையாது, கமிஷனரோட தங்கச்சி. அவர் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்கு இப்ப அவர் பழி தீர்த்துக்கிறாரு. அந்த பொண்ணை நீங்க தாண்டா ரேப் பண்ணி கொன்னு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, எல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலதான் ஒவ்வொருத்தரா நாங்க கொண்டுகிட்டு வர்றோம். எங்க கமிஷனர் தான் உன் ஃப்ரெண்ட கொன்னது. டேய், யாரா நீ? எதுக்குடா நீ இங்க கூட்டிட்டு வந்த? சொல்லுடா. சாக போற உனக்கு எதுக்குடா டீடைல்ஸ்? எப்படி மேல தானே போக போற? அங்க கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேள அவங்க சொல்லுவாங்க. யாரா நீ? ஒவ்வொரு நாயும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். ஒவ்வொரு சாவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. எப்படியும் சாக போறோம் தெரிஞ்சும் கூட எதுக்காக சாவறோனே தெரியாம சாவறோன பேரை தான் நாய் சாவுன்னு சொல்லுவாங்க. ஏய், இன்னைக்கு நீ சாக போறடா. அது சரி, என்ன எதுக்காக கொலை பண்ண பாக்குற? புராணத்துல உங்கள மாதிரி ஆளுங்களை ராட்சசன்னு சொல்லுவாங்க. உங்களை கொல்றதுக்கான அதிகாரம் ராமாயண காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப ராட்சசங்க பயங்கரமான உருவத்தோட காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு மக்களுக்கு நடுவுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்களை கிடைச்ச உடனே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம். அகில அவருதான் கொன்னாரு, சந்தீப்பையும் அவர்தான் கொன்னாரு. உன்னையும் அவர் விட மாட்டாரா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் அந்த பொண்ணை கொல்லல. கிருஷ்ண புடிச்சிட்டோம் சார். ஓகே, I will come in the morning. You are under arrest. நீ எப்படி சாக ஆசைப்படுற சொல்லு.
சார், கிரிஷ் தப்பிச்சிட்டான் சார். அண்ணா, நான் புக் எழுத போற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட். எதை பத்திமா புக் எழுத போற? ட்ரக்ஸ் பத்தி, ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க லைஃப் ஸ்டைல பத்தி. தட்ஸ் நைஸ். கிரைம் பேக் டிராப் இருக்கும் போல இருக்கு. இந்த சினிமால காட்டுற மாதிரி மேலாட்டமா காட்டாம ரியாலிட்டிக்கு நெருக்கமா யதார்த்தமா நடந்தது அடி ஆழம் வரைக்கும் போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதலான்னு இருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் மது ஃப்ரெண்டு. வைசாக்ல இருந்து ஹைதராபாத் வந்தனே. உங்களை பார்க்க வந்தப்போ எனக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொன்னனே. யா சொல்லுங்க சுவேதா. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நான் தான். ஆனா மதுக்கு இந்த மாதிரி நடந்ததை கேள்விப்பட்ட உடனே என்னால மது கிட்ட சாரி கேட்க முடியாது. அட்லீஸ்ட் நான் பண்ண தப்ப உங்ககிட்டயாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஹலோ ப்ளீஸ். பரவாயில்ல விடு. டேய் ஸ்வேதா, இப்போ என் மது எப்படியாவது காப்பாத்தணும், அதான் எனக்கு முக்கியம். ஓகே கிரிஷ், நானும் ப்ரே பண்றேன்னு. தேங்க்யூ, பாய். ஏய், ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க? என் ஃப்ரெண்டு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் கிரிஷ். எப்பவும் சொல்லுவேன்ல, இவன் தான். ஓ ஹாய். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு.
என்ன என்ன பார்த்து பயந்து ஓடுற? அப்படி ஒண்ணும் இல்லையே, எனக்கு வேலை இருந்தது அதனால போனேன். நீ அகிலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்மிதா தானே? இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அகில் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? நான் எதுக்கு வரணும்? அகில கொன்னு அவனோட பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டல? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அகில் இறந்து போன விஷயம் நியூஸ பார்த்துதான் எனக்கே தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அகில் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன. அப்போ பணத்துக்காக என் லவ்வரை நானே கொலை பண்ண மாதிரி தெரியுதா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சாவனே தவிர எனக்கு வேண்டியவங்கள கொல்ல மாட்டேன். அப்படின்னா அகில யார் கொன்னாங்க? எனக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் அகில எங்க பார்த்த, என்ன பேசுன? 3 நாள் முன்னாடி தான் மீட் பண்ணேன். சாகறதுக்கு முதல் நாள் அவன் என் கூட போன்ல பேசினான். என்ன சொன்னா? அன்னைக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. எதுக்காக? ஒன்னாலதான். உன் கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ கடத்திட்டதாகவும் அவளை காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட பணம் வாங்கிட்டு போறதா சொன்னா. ஆனா அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடிடலான்னு சொன்னான். அவன் திரும்பி வந்தானா? அந்த விஷயத்த பேசும்போதுதான் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. நான் வேண்டான்னு சொன்னேன். ஒரு பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு, அதே சமயம் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவன் என்ன சம்மதிக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணா. நான் முடியாதுன்னு சொன்னதுனால கோபப்பட்டு என் கூட சண்டை போட்டு போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் 2 டைம் எனக்கு கால் பண்ணா. ஆனா நான் கோவத்துல போன் எடுக்கல. எந்த டைம் கால் பண்ணா? midnight 1க்கு. அதுக்கப்புறம் நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உனக்கு கால் பண்றதோ இல்ல மீட் பண்ற விஷயம் நடந்ததா? இல்ல, மார்னிங் நியூஸ்ல அவன் இறந்து போனதை தான் நான் பார்த்தேன். கடைசியா எனக்கு தான் கால் பண்ணாங்கிறதுனால போலீஸ் என்ன கூப்பிடுவாங்களோன்ற பயத்துல போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கேஸ் அதுன்னு மாட்டினா எங்க அப்பா என்ன கொன்னுடுவாரு. அந்த பயத்துல தான் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் இங்க வந்துட்டேன். ஓகே, என்னோட ஃப்ரெண்டு சந்தீப் உனக்கு ஏதாவது கால் பண்ணானா? இல்ல, இது வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசினதே இல்ல. சரி, இவங்க சம்பந்தமா உனக்கு எந்த டீடைல்ஸ் கிடைச்சாலும் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரி, டேக் கேர். மது பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவளை பத்தின எந்த விஷயமும் கிடைக்கல. ஆனா நான் நினைக்காத விஷயங்கள் என்னென்னமோ நடக்குது. என்ன அது? மது அவங்க கிட்னாப் பண்ணதுல இருந்து அகிலையும் சந்தீப்பையும் காணோம். ஆக்சுவலா என்ன நடந்தது? மதுவை யாரு கிட்னாப் பண்ணாங்களோ அவங்கள பார்க்கதான் அகிலும் சந்தீப்பு போனாங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க தெரியுமா? கேட்டேன், நியூஸ்ல பார்த்தேன். அகிலோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்ததுல இருந்து அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவங்க பணத்துக்காக ஏதோ பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. தப்பு எங்க நடந்ததோ எனக்கு தெரியல. ஆனா என் மது எங்க இருக்கா? இவங்க எடுத்துட்டு போன அந்த பணம் எங்க இருக்கு? அந்த கிட்னாப்பர்ஸ் யாரு? எதுக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கு எதுவும் ஆகாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளை பத்தி என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பா. யாரு? யாரது?
வாடி, எங்க போற நீ? கையேடுறான் கையேடுறான். நோ நோ நோ, விடு என்ன விடு. Enjoy, guys. Enjoy. Hey. ஹலோ, யாரு? நீங்க யார தேடிட்டு இருக்கீங்களோ அவன் தான் பேசுறேன். கிரிஷ். கிரிஷ், ஹவு டேர் யூ? உங்களுக்கு கோவம் வருதில்ல சார்? வெறுப்பாவதில்ல? என்ன கொல்லணும்னு தோணுதில்ல? உங்க கோவத்துல ஒரு அர்த்தம் இருக்கு சார். சார், நீங்க சொன்னது உண்மைதான். ராட்சசனுங்களுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. ராட்சசனை எல்லாரும் ராமர்தா கொன்னதா நினைக்கிறாங்க. உண்மைதான், கொன்னுட்டாரு. ஆனா ராவணனோட உடம்பு மட்டும்தான் சார் எரிஞ்சது. அவனோட வெறி, மோசம், துரோகம், அப்புறம் காமங்கிற ரூபத்துல எல்லார் மனசுக்குள்ளயும் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளியே வந்து அராஜகத்தை இன்னும் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. சார், இது ராம ராஜ்யம் இல்ல சார், இது ராவண லங்கா சார். ராவண லங்கா. நாம எல்லாருமே அவனோட வாரிசுகள் தான். எல்லாருமே ராட்சசன் தான் சார். நம்ம எல்லாரோட இதயத்திலையும் அந்த ராவணன் தான் சார் இருக்கான். ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடி வேட்டையாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க கொன்னீங்கல்ல. நீங்க பண்ணது எந்த தப்பும் இல்ல சார். உன்னை எல்லாருமே போதையா தான் பார்த்தாங்களே தவிர அம்மாவா பார்க்கல சார். அவங்க ஆசை தீர்ந்த உடனே அநியாயமா உங்க தங்கச்சியை கொன்னுட்டாங்க சார். அந்த மாதிரி கெட்டவனுங்க என்னைக்குமே உயிரோடு இருக்க கூடாது சார். அவங்க மட்டும் இல்ல சார், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட என்னையும் கொன்னுடுங்க சார். ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. ராட்சசன் கூட நட்பு வச்சிருந்த ஒருத்தனால எல்லாம் எப்படி சார் நல்லவனா இருக்க முடியும்? எனக்கு தெரியாம ஏதோ ஒரு மூலையில கண்டிப்பா ராவணன் எனக்குள்ள இருக்கா சார். ஜஸ்ட் வாய்ப்பு வராம நான் கூட இன்னைக்கு நல்லவனா நடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா சார்? என் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு மது மட்டும் விட்டுருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சார், சார் உன்னை விட்டுற சொல்லிட்டாரு. நீ கேட்டது உண்மைதான். ஓ கிரிஷ், நீ போனதுக்கு அப்புறமா உன்னோட இடத்த எங்க ஆளுங்க போய் செக் பண்ணாங்க. செல்லுல இருந்து அந்த வீடியோவை ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க. நீ தப்பு பண்ணலனாலும்
அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு கவலைப்பட்ட பாத்தியா? அதாயா நல்லவனுக்கான அடையாளம். எல்லார் மனசுக்குள்ளேயும் ராவணன் கிடையாது, ராமர் தான் இருக்காரு. அதுக்கு நீதான் எக்ஸாம்பிள். சீதா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல் தி பெஸ்ட். ஐ லவ் யூ கிரிஷ். உன்னை திரும்பவும் பார்க்க முடியாதோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா? வாழ்க்கையில என்ன நடக்குது நம்மளால யூகிக்க முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு உறுதியா இருந்தோம். நம்ம காதல் உண்மையானது. அதனாலதான் நம்ம மறுபடியும் சேர்ந்திருக்கோம். என்ன கொன்னு இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? முதல்ல நான் இந்நேரம் அவனை கொண்டு இருப்பேன். அதுக்கப்புறமா காலையில எல்லாம் சரக்கு போட்டுட்டு நைட் ஆன உடனே ஏதாவது பொண்ணை தேடி போயிருப்பேன். ஏய் கூல் கூல் அர்ஜுன் ரெட்டி. அந்த படத்துல அப்படிதானே காமிச்சாங்க. இப்ப ட்ரெண்டே அப்படிதான் இருக்கு. ஐ லவ் யூ கிரிஷ். ஐ லவ் யூ டூ. ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.